ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். இன்றைக்கி நடந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட அந்த ஆன்சர் கீ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதை கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் சொல்லிடுறேன். ஓகே, எப்படி எல்லாமே ஃபெயில் பண்ணுறாங்க. மார்னிங் எக்ஸாம் இப்போ நம்மளோட சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் மட்டும் தான் மேக்ஸிமம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஃப்டர்நூன் எக்ஸாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா த மார்னிங் எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு, நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ரோ. ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் இது இருக்கும். நம்ம ரோ சிம்பிள் போட்டிருப்பாங்க, அந்த இது பார்த்துக்குங்க. டென்சிட்டிக்கு நம்ம யூனிட் கொடுப்போம் ரோ, அந்த பேட்டர்ன் கொஸ்டின் தான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 1 to 100. ஓகேங்களா. த ஃபஸ்ட் திங்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் சொல்லிடுறேன். த பேஸ்ட் ஆன் இன்றைக்கி எழுதினவங்களோட த ஃபீட்பேக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த 200 கொஸ்டினில் மேட்ச் த ஃபாலோயிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எடுத்து பாருங்கள். 10 யூனிட்லேருந்து கம்பல்சரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் 1 or 2 மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2021 நடந்த எக்ஸாமுக்கு இதை கம்பேர் பண்ணுறப்ப ஈஸி தான். ஓகே, 2021 பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா த நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட். ஓகேங்களா. அடுத்த திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-30 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அன்பிரிடிக்டபிள். ஓகேங்களா. இன்னமும் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டின் வருமா, இந்த கொஸ்டின் வருமா. ஓகே, நீங்களே எல்லா சேனலுமே சர்ச் பண்ணி பாருங்களேன். ஓகேங்களா. இப்போ நானே ஒரு கொஸ்டின் 100 கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம்ல, இதுலேயே ஒரு 8 ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஓகே, கொஸ்டின்ஸ் இதாக இருக்குமா, ஆன்சர் இதாக இருக்குமா, இல்லை ஆன்சர் இப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நீங்களே உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிறப்போ உங்களுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அந்த ஆன்சர் வருமா, இந்த ஆன்சர் வருமா, எல்லாமே இதில் எல்லாமே ஆன்சர் சேமாக இருக்குது அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டாக கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால் த மார்னிங் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் பேப்பர் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா மாடரேட். ஓகேங்களா. கண்டிப்பாக எல்லாமே 120 கொஸ்டின்ஸ் வந்து நார்மலாக அடிச்சிருப்பாங்க. ஓகே, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாமே படிக்காத இருந்தால் கூடயும் 120 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக சாலிடாக எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோச்சிங் சென்டர் போயிருந்தாங்க, இதெல்லாம் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 150 கொஸ்டின்ஸ் 160 கொஸ்டின்ஸ் சாலிடாக அடிச்சிருப்பாங்க. ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து ஓகேங்களா கண்டிப்பாக அவன் டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, எல்லாமே சர்ச் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் பேப்பரில் இந்த மினிமம் 5 to 7 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ஷன் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. ஓகே, P டிவைடட் பை W ஸ்பெசிஃபிக் வெயிட் ப்ளஸ் V ஸ்கொயர் டிவைடட் பை 2Gக்கு பதிலாக ZGன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ. ஓகே, இதேமாரி ஒரு 5 கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. இங்கே கண்டிப்பாக ஒரு 5 கொஸ்டின் கண்டிப்பாக கரெக்ஷன் இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, அந்த இதுவுமே நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, சரி. நம்ம என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பிடிஎஃப்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இதில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்ன் சொன்னது இந்த ரோ தான், இதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த கொஸ்டின்மே ஃபஸ்ட்டு கொஸ்டின்மே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நிறைய பேர் இதாகிட்டு தான் இருக்காங்க. வெர்னியர் பிளேட் கம்ப்ளீட் தி ஸ்டாண்டர்ட் டெலஸ்கோப் சம்டைம்ஸ் கால்டு ஓகேங்களா இன்டெக்ஸ் ஃப்ரேம்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒருத்தவங்க வெர்னியர் ஆர்ம் தியோலைட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இருக்குது. ஓகே, மோர் ஆர் லெஸ் இதுக்கு ஆன்சர் பிக் பண்ணியிருக்கோம். ஓகே, கண்டிப்பாக இதில் சொல்லிடுறேன். இதில் 95 to 95% தான் கரெக்டாக இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ். ஏன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. ஓகேங்களா. இதில் நாங்கள் புக்கில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் வேறு டிஃபிகல்ட்டான ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதுக்காக தான் சொல்கிறோம். ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணுறப்ப தான் நமக்கே ஓரளவு ஐடியா தெரியும். ஓகேங்களா. ஏன்னா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின், இதெல்லாம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின். இதிலே சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் த பாடி த அப்ளிகேஷன் ஆஃப் தி டோட் பியாண்ட் தி எலக்ட்ரிக் லிமிட் பியாண்ட் தி ஓகே ரப்சர்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. பர்மனன்ட் டிஃபார்மேஷன். ஆக்சுவலாக இஸ் பர்மனன்ட் டிஃபார்மேஷன் இந்த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எங்களுக்கு இதுக்கு நோ ஸ்ட்ரெஸ் தான், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் சில பேர் ரிசால்வ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க, ரிசல்டன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, 2-3 இதில் பார்த்தேன். பட் ஆன்சர் இஸ் த ரிசல்டன் ஃபோர்ஸ் தான். அவங்க கேட்குறது சிங்கிள் ஃபோர்ஸ், இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கன்வெர்டட் இன்டு த சிங்கிள் ஃபோர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணால் இன்ஜினியர் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். திஸ் நேம் இஸ் கால்டு ரிசல்டன் ஃபோர்ஸ். ஓகேங்களா. இதுக்குமே நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸில் யாராவது பை லூஸ் சிக்னிஃபிகன்ஸ் அண்டர் த லேட்ரல் லோடு. ஓகே, ஷார்ட் பைலா, லாங் பைலா, ஸ்ட்ரட்டா, இல்லை பைல் கேப்பா அப்படிங்கிறது இந்த இதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது.
ஓகேயா, விச் டைப் ஆஃப் தி பை லாஸ் சிக்னிஃபிகன்ஸ் அண்டர் தி லேட்ரல் லோடால். ஓகே, அதான் எல்லாத்துக்குமே ஒரு இதெல்லாம் ஓகே ஈஸியான கொஸ்டின்ஸ் சொல்கிறேன். இந்தமாரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கும். ஓகேயா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் வித் ஆன்சர். இதில் 90 to 95% கொஸ்டின் தான் கரெக்டாக இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கரெக்டாக பிக் பண்ணிட்டோம். சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ப்ரீ டென்ஷனிங் இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓகே, லோட் என்டர்லி பேலன்ஸ்டு ஹேவி ஒருத்தங்களை கேட்டால் எக்ஸென்ட்ரிசிட்டி ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க, இன்னொருத்தங்க கேட்டால் பார்சியல் ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இதில் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே இதில் ஒரு டெர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டெர்ம்ஸ் வந்து புக்கில் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. ஓகே, ஹேவிங் தி எஃபிஷியன்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்க, வி ஹேவிங் தி ஹை ப்ரெஷர். இங்கே ஹை ப்ரெஷர் அப்ளை பண்ணுறப்ப இந்த பார்சியல் ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. பட் நம்ம எல்லாமே டென்சைல் ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் ஒர்க்கிங் லோடு பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கிறப்பே பார்த்துருப்போம், இந்த பேஸ்டான எக்ஸென்ட்ரிசிட்டி வச்சு தான் நம்ம டெரிவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இந்த இது பிரேசிங் பில்டிங் இந்த இதெல்லாம் ஓகே. இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்னன்னே தெரிலங்க. எஃபெக்டிவ் டெப்த் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் த லென்த்து நம்ம ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ படிச்சிருப்போம். ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு 20 இருக்கும். ஓகே, இதில் என்ன மீன் பண்ணுற வராங்கன்னே தெரியல. ஹேவிங் தி ஸ்பேன் லென்த் லெஸ் தென் 10 மீட்டர்னு போட்டாங்க. ஓகேங்களா, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோனா என்னன்னு ஒன்றும் புரியல. இதான் எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ எல்பைடி தான் இது எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ அப்படிம்பாங்க. இதில் 20ன்றது இந்த மீனிங் வந்து எல்லாத்துக்குமே புரியல. இது நிறைய இடத்துல 1.5ங்கிறாங்க, 2.5. இது வந்து அன்பிரிடிக்டபிள் தான். ஓகேங்களா, இந்த மீடியம் ஹார்பர் டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் ஒன்று இருக்குது. ஓகே, இது விண்ட்ரோஸ்க்குரியும் ஓகே. அதேமாரி பார்த்தீங்களா இந்த இதுவுமே ஓகே. ஃபிக்ஸ்டு ரயில் மீன்ஸ் த கிளிப் த டைப் ஆஃப் தி சிக்னல். ஓகேங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெடிப்பொருள் அந்த மாதிரி இருக்குல்ல, அது ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு மால் ஆப்ரேஷனல் வெடி அந்த இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அது வந்து சில பேர் ஆப்ரேஷனுங்கிறாங்க, சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸு எல்லா இடத்துலையும் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. சடனாக இது ஒரு இஷ்யூ வர்றப்போ மட்டும்தான் அந்தமாரி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இதெல்லாம் ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக பிக் பண்ணிடலாம். இந்த இது ரெகுலேட்டரி சைன் இது பார்த்திங்க அப்படின்னா சில பேர் மேண்டட்டரி சைன் அப்படிங்கிறாங்க, சில பேர் இன்ஃபர்மேஷன் சைன் அப்படிங்கிறாங்க. இங்கே அவங்க சரியான இது முடிவு எடுக்கணும் வகைப்படும் போது தான் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சைன் தான் போட்டிருப்பாங்க. இந்த மேண்டட்டரி சைன் அப்படிங்கிறது ஓகே, மேண்டட்டரிங்கிறது கம்பல்சரி அந்த ரெட் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. சம்டைம் பாசிட்டிவ் ஆக்ஷன் நம்ம ரூட் இந்த சைட் டைரக்ஷன் போகணுமா இந்த டைரக்ஷன் போகணுமா நமக்கு ரூட் போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து க்ரீன் கலர் போர்டில் இருக்கும். ஓகே, ஒயிட் கலரில் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது இன்ஃபர்மேஷன் சைன் தான். பட் நிறைய பேர் மேண்டட்டரி அப்படிங்கிறாங்க. இந்த கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, அதேமாரி இந்த கொஸ்டின்மே அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டிஷன் ஆஃப் த பில்டிங் குட் த்ரூ த ஃபிசிக்கல் சர்வே தென் ஹவு லாங் லைஃப் பில்டிங் கன்சிடர். ஓகே, அவங்க வந்து லைஃப் சொல்கிறாங்க, நார்மலாக நம்ம 100 years 99 years சொல்கிறாங்க. ஓகே, சில பேர் என்ன சொல்கிறாங்க 50 years நம்ம பில்டிங்கை ஃபிசிக்கல் சர்வே தானே பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. பட் நம்ம 50 yearsக்கு மேலே பண்ணுறதா 75 அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஓகேங்களா, இந்தமாரி ஒரு 100 கொஸ்டின்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வரையும் ஓரளவு டெரி பண்ணியிருக்கோம், இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, மேபி இதுலேயும் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகேங்களா தப்பு இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது, அதையும் நாங்கள் சொல்லிடுறோம். ஓகேங்களா, இதே முடிஞ்சளவு சில கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக பிக் பண்ணிட்டோம். ஓகேங்களா, சில இதெல்லாம் வந்து டைரெக்டாகவே நாங்கள் பிக் பண்ணிட்டோம். இதுவுமே ஒரு சில பேர் நான் இது பண்ணுறாங்க, சப்போர்ட் ரியாக்ஷன் 2 hinge arch விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் யூஸ்டு. ஓகேங்களா, ஒரு மோர் மெத்தட் அப்படிங்கிறாங்க ஒருத்தங்க சில பேர். இந்த இதையும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறோம். ஓகேங்களா, இதுக்குமே கொஞ்சம் 3 மூமெண்ட் ஈக்குவேஷன் அப்ளிகபிள் ஐ திங்க் இஸ் த பீம் இஸ் த பிரிஸ்மெட்டிக்கு தான் இதாக இருக்கும். பட் ஒவ்வொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேறு ஸ்டேட்டில் கேட்டிருந்தது, தேர் இஸ் அ நோ கண்டினியூட்டி வித்தின் தி ஸ்பேன் அப்படிங்கிறாங்க. நிறையா அதர் ஸ்டேட்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சில இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஓசோன் லேயர் அந்த இது பார்த்திங்க அப்படின்னா சில இது முன்னாடி ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க, பட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூடயும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இந்த இதெல்லாம் வேக்ஷன் இதுக்குமே மோஸ்ட் ரிலையபிள் சிஸ்டம் இது வந்து கிராவிட்டி ஓகே. ஓகேங்களா, அதில் வந்து கம்பைன்ட் பம்பிங்கு சில இடத்துல ஸ்டோரேஜ் அவங்க மோஸ்ட் ரிலையபிள். ஓகே, எது நம்பவே தம்பினா நம்ம சம்டைம் நமக்கு கிராவிட்டி சிஸ்டம் ஓகே. ஓகே, சம்டைம்ஸ் நமக்கு அந்த இடத்துல ப்ரொவிஷன் ஹை லெவல் எலிவேஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டோரேஜ் சிஸ்டம் பம்பிங் தான் பண்ணுவோம். கம்பைன்டு பம்பிங் சில பேர் சொல்கிறாங்க ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு. பட் நமக்கு இது கரெக்டான ஆன்சர் வந்து கிராவிட்டி தான், ஏன்னா மோஸ்ட் ரிலையபிள். ஓகே, காஸ்ட் வைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா
கண்டிப்பாக இருக்கும். இதுவுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓகே. மித்த கொஸ்டின்ஸ்லாம் இப்போ 100 கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கரெக்டாக பிக் பண்ணிவிட்டு நாளைக்கு இது பண்ணிடுறோம். பட் இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 90 to 95 கொஸ்டின்ஸ் வந்து இதில் கரெக்டு. ஓரளவு கரெக்டாக தான் பிக் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். ஓகே. அந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் ரிமைனிங் ஒரு 101லேருந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.